எனக்கு மட்டும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும், நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் கல்லலுங்கிற சின்ன கிராமத்திலேருந்து இன்றைக்கி முத்துக்குமரனுக்கு இப்படி ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நான் இந்த யூனிவர்ஸ் கிட்டே எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டேன். அது எனக்கு கிடைக்கும்னு நம்பினேன். இன்றைக்கி அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஆல், முத்துக்குமரன். இவரை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பிக் பாஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு நிறையவே தெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் நேற்று தான் பிக் பாஸ் முடிஞ்சுது. ஃபினாலேயில் இவர் டைட்டில் வின்னர் அடிச்சிட்டாருங்க. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பிக் பாஸ் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா அப்படிலாம் முக்கியம் கிடையாது. இவருடைய கதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாமானிய மக்கள் எப்படி இப்போது இருக்கிற நிலையில் கஷ்டப்பட்டு மேலே உயர்ந்தால் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அண்ட் அவர் எப்படி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணாருன்றது தான் கான்செப்ட். நமக்கு பிக் பாஸில் அவர் என்ன பண்ணார், என்ன இதெல்லாம் பண்ணாருன்றது கான்செப்ட்டுக்கு நான் வரல. ஆக்சுவலாக அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கம்மிங் சண்டே 26ஆம் தேதி 2 மணி நேரம் ஒர்க் ஷாப் நடக்க போது. ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த டெக்னிக்ஸ் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை சால்வ் பண்ணலாம். மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னென்னா அவர் ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் தான் பிறந்திருக்கார். ட்வின்ஸ் மாதிரி பிறந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கா, அதுக்கப்புறம் இவர். 2 பேரும் பிறக்கும்பொழுது இவர் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தார். இவருக்கு எதுவுமே வராதோ அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. கிராமத்துலலாம் ஒரு பழக்கம் வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ ரெட்டை பிள்ளை பிறந்தால் அதில் ஒன்று சரியாக இருக்காதோ அப்படின்ற மாதிரி. 2ஆவதாக பிறந்ததுனால இவருக்கு தான் ஏதோ குறைபாடு போல் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி இவரும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருப்பாராம். அண்ட் அப்போ ரொம்ப கஷ்டகாலம். அம்மா கம்மியாக தான் படிச்சிருந்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இவரை எப்படியாவது முன்னேற்றணும், இவரை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மானமுள்ள ஒரு குடும்பம். ஆனால் ஏழை வறுமை எல்லாமே உண்டு. ஸோ அவர் ட்ரெயினுக்கு பக்கத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் தான் நாத்தமாக உட்காந்துட்டு போகிறது வர்றது இந்த மாதிரிலாம். அண்ட் காலேஜுக்கு மத்தியானம் சாப்பாடுலாம் இல்லை, எல்லார்கிட்டேயும் தட்டு எடுத்து ஒரு வாய் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே கிடக்கிற பண்ணை கொண்டு எடுத்து மண்ணை தட்டிட்டு அதை எடுத்து கூட சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டீ கடையில் போட்ட அழுகின பழம், அதில் எது அழுகி போனதோ அதை தூக்கி போட்டுட்டு அழுகாத பாதி இருக்கும்ல அதை எடுத்து சாப்பிட்டதாகவும் சொல்கிறாரு. ஸோ ஒரு மனிதன் இப்படியெல்லாம் கடந்து இப்போது ஒரு வெறி கொண்டு அங்கே இருந்து நம்ம ஏதாவது ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, 2 செட்டு துணியோட சென்னைக்கு வந்தவர் தான். வெறும் காலோட வந்தவர் தான். எதுவும் பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. எப்படியாவது ஜெயிச்சணும், எப்படியாவது நான் மீடியாக்குள்ளே வந்துடணும், எப்படியாவது விஜய் டிவிக்குள்ளே வந்துடணுன்ற விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள். அது விடாமல் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணணும். கிராமத்தில் பார்த்திங்கன்னா நீ ரொம்ப பறக்க ஆசைப்படுற அப்படின்வாங்க. நம்ம ஏதோ ஒன்று சொன்னோன்னா நீ ரொம்ப ஆசைப்படுற, இது உன் தகுதிக்கு மீறினது அப்படின்னு. கிராமத்தில் மட்டும் கிடையாது, இப்போவும் அது மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க. சில பேர் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓ அப்படி இருக்குமோ, நமக்கு இதுக்கெலாம் தகுதி இல்லையோன்னு நினச்சி நிறைய பேர் அப்படியே டல் ஆகிடுவோம். ஆனால் சில பேர் மட்டும்தான் அதை காது கொடுத்து கேட்காம, இல்லை எனக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது அப்படின்னு முன்னேறி போனவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் இவரும் ஒருத்தர். அவர் யார் பேச்சையும் காதில் வாங்கல. இல்லை எனக்கு தகுதி இருக்குது, என்ன யார் என் தகுதியை நிர்ணயம் பண்ணுறது, நான் தான் முதல்ல என் வாழ்க்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக சென்னையில் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே முத்துக்குமரன்னா யாருப்பா இவர், நல்லா தமிழ் பேசுகிறாரே இந்த பையன் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க வச்சவர். அடுத்து பிக் பாஸ்குள்ளே நுழைஞ்சி இப்போ டைட்டில் வின்னரும் அடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அவர் விஜய் சேதுபதி அவர்களுடைய வீடியோவை வச்சு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அவருமே சொல்லியிருக்கார். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் இது மூலம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் ஒன் ஆஃப் த கனவு தான் இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்றது. அவருடைய கனவு இப்போ நிறைவேறி இருக்குங்க. ஆக்சுவலாக பிக் பாஸில் எல்லாருக்குமே டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ட்டு கனவு இருக்கும். ஆனால் யாருடைய எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் மெயின். இப்போது நம்ம எல்லாருக்குமே எல்லா ஆசைகளும் இருக்கும். பணக்காரனாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம ஹையாக வச்சுக்கிறோம் அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி, அதுதான் மெயினான ஒரு விஷயம். அந்த ஒரு தேவை நமக்கு வேணும்னா அந்த எனர்ஜி ஃப்ளோவை அதை நோக்கி மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கும் பொழுது தான் நமக்கு அது வெற்றியாக கிடைக்கும். இப்போ அவர் ஒரு வெற்றியாளராக உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சால் கூட அவர் பட்ட வலி வேதனைகள் அவமானங்கள் சாப்பிடாத நாட்கள் நிறைய இருக்குது. வீடு ஒன்றுமே இல்லாத வீடு, இப்படிலாம் பல அவஸ்தைகளை கடந்து தான் ஜெயிச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு ஒரு வெறி வருது பாருங்கள் மனிதனுக்கு. அந்த வெறியை அந்த வறுமை தான் நமக்கு கொடுத்துருக்கும். இப்போ என்கிட்ட வரவங்க நிறைய பேர் எனக்கு இவ்வளோ லட்ச ரூபா கடன் இருக்குது, வாழ்க்கையே வெறுத்து போகுது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க.
கடன் இந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து இது அடைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து செயல்படணுங்க. சரி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வரணும், அதுக்கான முயற்சி என்ன அப்படின்றது தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதில் மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால் மீண்டு வரவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக மீண்டு வரவே முடியாது. மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்படி ரொம்ப லோவாகவே போகிறது, நம்ம இதுக்கு இவ்வளோ தான் தகுதியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதையுமே மாற்ற முடியாது. அண்ட் சில பேர் வந்து இன்னும் வந்து நம்ப முடியாதவங்க சில பேர் இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. நம்பாதவங்களுக்கு அது சும்மா தாங்க, நம்புகிறவங்களுக்கு இது உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி சூரியன் தன் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமோ, நீங்கள் நம்புறீங்க நம்பலைன்றதுக்காக நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லாது. அது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது பாட்டுக்கு செயல்படும். என்ன ஒன்று, நீங்கள் எனர்ஜி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, ஹை எனர்ஜி நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவாக நடக்கும், ஹை எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நடக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றலாம். பாருங்கள், இவரோட வாழ்க்கை அப்படியே பயங்கரமாக நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வரல, அப்படியே ஒரு சாதாரண ஒரு பண்ணை எடுத்து கீழேருந்து கிடக்கிற பண்ணை எடுத்து சாப்பிட்டு வளர்ந்து வந்தவர் தான். ஏதோ ஒன்று வளர்ந்தே ஆகணும்னு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்தவர் தான். இப்போ முன்னேறி நம்ம முன்னாடி ஒரு ஆளாக நிற்கிறார். சாமானிய மக்கள்லேருந்து ஒருத்தர் பிரதிநிதியாக நிற்கிறாரு. அந்த மாதிரி நீங்களும் எந்த கஷ்டத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் இதையும் உங்களால் மாற்ற முடியும். அதுக்கான முயற்சியும் உழைப்பையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் நிற்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்மிங் சண்டே வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்குதுங்க. 2 மணி நேரம் ஒர்க் ஷாப் நடக்குது. அதுக்கு வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.